சரோஜா தேவியை பிடித்து கதறி எழுதியிருக்கிறாரு ஜெமினி கணேசன். அவங்களுடைய முகத்தை கூட பார்க்க விரும்பாத சிவாஜி அவர்கள் மறுமணம் செய்ய வந்த நபர் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை சரோஜா தேவி அவர்கள் பேசியிருந்த அந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுடைய மறைவுக்கு அப்புறமாக சமூக வலைதளங்களில் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. தன்னுடைய கணவரை உயிருக்கு உயிராக நேசித்தவர் நடிகர் சரோஜா தேவி. கணவரை பறிகொடுத்து விட்டு கண்ணீர் முழுவதும் ஒற்றி போய் கண்களையே திறக்க முடியாத அளவுக்கு அழுது அழுது சோர்ந்து போனவங்க. எத்தனையோ தலைவர்கள் அழைத்தும் கூட அரசியலுக்கு போக முடியாமல் போனதற்கு தன்னுடைய கணவர் மீது இருந்த அழுத்தமான காதலும் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. சரோஜாதேவி அவர்களினுடைய கணவர் பெயர் ஸ்ரீ ஹர்ஷா. மாப்பிள்ளை வீட்டில் பெண்ணை வந்து பார்ப்பதற்கு பதிலாக மாப்பிள்ளையே நேரில் சென்று பார்த்தவர் சரோஜாதேவி. இவர்களுக்கு 1967 ரொம்ப பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது. ஹர்ஷா அந்த காலத்திலேயே பிஇ பட்டம் பெற்ற இன்ஜினியர். ஒருமுறை நிகழ்ச்சி ஒன்றில் ஹர்ஷாவை சந்தித்த பிரபல திலீப் குமார், சரோஜா போல திறமையான நடிகை கிடைப்பது அரிது, அவரை நடிக்க வேண்டாம் என்று சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். திலீப் குமார் இப்படி சொன்னதுமே ஆச்சரியப்பட்ட ஹர்ஷா அப்போது முதலே சரோஜா தேவியிடம் உன் திறமையை வேஸ்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்லி மீண்டும் நடிக்க சொன்னாராம். அந்த வகையில் திருமணத்திற்கு பிறகு நடிக்க வந்தாங்க சரோஜாதேவி. பிறகுதான் பல சவாலான கேரக்டரில் நடித்து விருதுகளை வாங்கினாங்க. 1986 ஏப்ரல் 21 ஹர்ஷா அவர்கள் மாரடைப்பால் காலமானார். சரோஜாதேவியின் கணவர் இறந்த அதே நாளில் தான் நடிகை வைஜெயந்தி மாலாவின் கணவரும் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு காலமானார். ஒரே நாளில் 2 நடிகைகளினுடைய கணவர்களும் இறந்தது அவங்கவுங்களுடைய ரசிகர்களை அந்த நேரத்தில் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்துச்சு. ஹர்ஷா மரணம் கேள்விப்பட்டதுமே எம்ஜிஆர் ஜானகி அம்மாளுடன் பெங்களூர் விரைந்து போயிருக்கிறார். சரோஜாதேவியை சமாதானம் செஞ்சாராம். கணவர் இறந்த செய்தி கேள்விப்பட்டதுமே ஜெமினி கணேசன் தன்னுடைய மகள்களுடன் விரைந்து போயிருக்கிறார். சரோஜாதேவி கட்டுப்பிடித்து ஓ என அழுதுட்டாராம். ஆடிப்பெருக்கு படம் போலவே ஆயிடுச்சே சரோஜான்னு கதறி இருக்கிறார். கடைசியில் ஜெமினியை சரோஜாதேவி தான் சமாதானப்படுத்தியிருக்காங்களாம். ஹர்ஷாவின் உடல் கொடி கனஹள்ளி என்ற இடத்துல இருக்கக்கூடிய சரோஜாவினுடைய சொந்த தோட்டத்தில் தான் அவங்க மறுநாளை அடக்கம் செஞ்சாங்களாம். இதற்கு பிறகு கண்ணீர் கடலிலேயே மூழ்கிட்டாங்க சரோஜாதேவி. பூ வைக்காமல் பொட்டு வைக்காமல் இயல்பு வாழ்வை தொலைச்சாங்க. அந்த நேரத்தில் சரோஜாதேவியை பார்க்க சிவாஜி கணேசன் மறுத்துட்டாராம். சரோஜா அவர்களை பார்த்து விட்டு வரலாம் வாங்கன்னு கமலாமா சொன்னாங்களாம். நடிகர் திலகம் அவர்களோ அவள் நெத்தியில் குங்குமம் இல்லை, தலையில் பூ இல்லை, இப்படிப்பட்ட சரோஜாவை நான் பார்க்க விரும்பலை, அவள் பழைய சரோஜாதேவியை ஆகிற வரைக்கும் நான் பார்க்க விரும்பலைன்னு சொல்லிட்டாராம். கணவர் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் வரைக்கும் சிவாஜி அவர்கள் சரோஜாதேவியை பார்க்கவே இல்லையாம். சரோஜாதேவிக்கு உலக நாடுகளில் வாழும் பல்வேறு மக்கள் அனுதாப செய்திகளை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்களாம். அதில் பலரும் சின்ன வயசுலேயே கணவர் இழந்துட்டீங்க, இன்னொரு கல்யாணம் செய்துக்கங்கன்னு ஆறுதலும் ஆலோசனையும் கலந்து கண்ணீர் வடித்தும் கடிதம் எழுதினாங்களாம். இதில் சில தொழிலதிபர்கள் சரோஜாதேவியை மறுமணம் செய்து கொள்ளவும் முன் வந்திருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து இருக்குது, எஸ்டேட் இருக்குது, பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆனால் தனிமை கொடூரமானது, என்னை திருமணம் செஞ்சுக்கங்க அப்படின்னு அன்பை கொட்டி பலரும் கடிதம் எழுதினாங்களாம். ஆனால் தன்னுடைய கணவர் மீது அபரிமிதமாக அன்பையும் பாசத்தையும் வைத்திருந்த சரோஜாதேவி கடைசி வரைக்கும் மறுமணமே பண்ணிக்காம அந்த பற்றி நினைக்கவே இல்லை, அவங்களுக்கு அந்த நினைப்பே வரலன்னு பல இடங்களில் அவங்க பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.